ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்த பொறுத்தளவுக்கு இப்படின்னா ஒரு படம் எடுத்து நம்மள மிரட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு என்னைய வந்து ரொம்ப ஒரு மிரட்டி விட்டு பயத்திலே வச்ச ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப ஒரு சாதாரண கதை. என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரு இருக்காங்க. அதுல ஹீரோ, ஹீரோயினும் ஒருத்தவங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின வந்து ரொம்ப புடிச்சு போயிருது. ஆனா தன்னோட லவ்வ சொல்ல ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து கொஞ்சம் வந்து துடுக்கான ஒரு கேரக்டர். படக்குன்னு எதா இருந்தாலும் பேசி போடுவாங்க. புடிச்சாலும் சரி, புடிக்காட்டியும் சரி, படக்குன்னு ஓப்பனா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ற ஒரு கேரக்டர். ஸோ இப்படி ஒரு கேரக்டர்னால இவர் என்ன பண்றாரு நம்ம ஹீரோ, தன்னோட காதல சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாரு. இப்படிப்பட்ட தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின ஒரு நாள் வந்து அழைச்சுக்கிட்டு கார்ல இருந்து வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து டிராப் பண்றதுக்காண்டி வராரு. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, சரி நம்மளோட லவ்வ வந்து எப்படியாவது தைரியம் வரவழைச்சு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிருவோம். சும்மா ப்ரப்போஸ் பண்ண வேணாம். அ ஏதாவது ஒரு கிஃப்ட் மாரி வந்து போய் வந்து எடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு கடைக்கு போறாரு. அங்க இவருக்கு பிடித்தமான கிஃப்ட் எதுவுமே இல்ல. அப்போ ஒரு இடத்துல பார்க்குறாரு. ஒரு சின்ன ஸ்டிக் மாரி இருக்கும். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க யாரு புடிக்குதோ அவங்கள நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்டிக்க நீங்க வந்து ஒடிச்சீங்க அப்படின்னா, அ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல போட்டிருக்கு. இவரு என்ன பண்றாரு, சரி நம்ம லவ்வ வந்து சொல்றது தைரியம் வரலன்னு நினைச்சோம். இந்த ஸ்டிக்க உடைச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்க வாங்கிட்டு கார்ல வச்சிருக்காரு. ஹீரோயினையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து டிராப் பண்றதுக்காண்டி வராரு. டிராப்பும் பண்ணிடுறாரு. இவர் சொல்ல வந்து தயங்குறாரு. அப்ப ஹீரோயின் கேக்குது, "என்னப்பா நீ என்னமோ சொல்ல வர சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணும் இல்ல நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஹீரோயின். இவரு வீட்டுக்கு முன்னாடி கார வச்சுட்டு, "சரி இந்த ஸ்டிக்க உடைப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட லவ் சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு சொல்லி அந்த ஸ்டிக்க உடைக்கிறாரு. உடைச்சு இப்படி திரும்புறாரு. வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் வந்து வெளியில நிக்கிறாங்க. இவருக்கு ஒரே பயம். வந்து பார்த்தா ரொம்ப அப்படியே கொலையுறாங்க, லவ் பண்றாங்க. எனக்கு உன்னை ரொம்ப புடிச்சிருக்கு. வா வந்து உங்க வீட்டுக்கு போலாங்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நான் கூட இது சும்மா தான் உடைச்சேன். இவ்வளவு தூரம் உடனே எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையே புரட்டி போகுதுங்கிறது இவருக்கு அப்ப தெரியாது. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இவர் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான இந்த படம் தான் அப்சஷன். செம்மையான ஒரு படம். இந்த படத்த நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்ட்டிங் ஒரு 15 டூ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நீ யூகிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து உங்கள வந்து மிரட்டி விட்டுருப்பாய்ங்க. அந்த அளவுக்கு ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு நான் ரொம்ப ஹைப் குடுக்கல. நீங்க முதல்ல படத்த பார்த்துட்டு இந்த படம் புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.